இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறை அமைச்சராக, சட்டம் மற்றும் சிறைத்துறை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். இப்போ சட்டத்துறை வந்து துரைமுருகன் ஐயாவுக்கு போனதுக்கு பிறகு மரியாதைக்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் தான் சிறைத்துறை அமைச்சராக. ஏற்கனவே அவர் தான் இருந்தார், இப்பவும் அவர் தான் இருக்கார். அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குதா, அவருக்கு தெரியாமல் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்கே இருக்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டே. அவராலேயே இந்த டிரான்ஸ்ஃபரை தடுக்க முடியலை. இது வந்து தவறாக தான் நடக்குது, சிஸ்டம் தவறாக தான் நடக்குது. இப்படி நடத்தக்கூடாது. ஏன்னா ஒரே நாளில் 500 பேர் 600 பேர் 1000 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண மூலமாக ஒட்டுமொத்தமாக அரசுக்கே இது பெரிய பேக் ஃபயர் ஆகும், பின்னாடி ஏற்படும். ஏன்னா பெரும்பாலும் சிறைத்துறை காவலர்களில் திமுகவை சார்ந்தவங்க நிறைய இருப்பாங்க. இப்போ காவலர்கள் அந்த அந்த கட்சிக்கு ஆட்சியில் இருக்கும்போது டியூட்டிக்கு வந்தவங்க, அந்த கட்சி ஆட்சி இருக்கும்போது வேலைக்கு வந்தவங்க, அவங்களுடைய விசுவாசிகளாக இருப்பாங்க. இப்படி திமுக ஆட்சியில் மொத்தமாக 1000 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த குடும்பத்தார் பொலிட்டிக்கலாகவே இது வந்து திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர் தனிப்பட்ட முறையில் சொன்னதாக தகவல். அப்போ அப்படி இருந்தும் கூட அமைச்சரால் இதை கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா ஒரு அதிகாரிகளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரியும் தனக்கு என்ன தோணுதோ, தனக்கு கிடைச்ச தகவல் சரியோ தவறோ அதை பற்றி விசாரிக்காம தனக்கு தான் செய்வதுதான் சரி அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தனி ரூலை, தனி சிஸ்டத்தை, தனி அரசாணையை, தனி பாலிசியை உருவாக்கக்கூடிய அதிகாரிகளாக தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு தட்டுக்கட்டு தரிகட்டு அரசாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சிறைத்துறை பணிமாற்றம் ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு.